ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு மோட்டிவ் டிசைன் தான் போட்டு காட்ட போகிறேன். த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மோட்டிவ் போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஃப்ளவர் பேட்டர்னை நான் கட் பண்ணி வரைஞ்சிட்டேன். இது கட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. டைம் கிடைக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ளவர் நமக்கு என்ன ஷேப்பு எப்படி பிடிக்குதோ நம்ம அதை வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு மோட்டிவ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பேனை வச்சு தான் மார்க் பண்ணேன். ஏன்னா அது அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் சுகர் பீட்ஸ் போடும்போது அது மறைஞ்சிரும். ஓகேவா? உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லரிங் பென்சில் இல்லை டெய்லரிங் சோக் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அவுட்லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை சுகர் பீட்ஸால் போட போகிறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்போவுமே 2 பீட்ஸ் தான் எடுத்து போடுவேன். அதுக்கு மேலே 3, 4, 5ன்னு எப்போவுமே எடுத்து போட மாட்டேன். அப்படி போடும்போது நீங்கள் எடுக்கலாம். பட் நீங்கள் செயினில் ஃபில் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கும்போது 2 பீட்ஸாக தான் போடணும். நீங்கள் கையில் எடுத்து ஊசியில் எடுக்கிறது நீங்கள் எத்தனை பீட்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணுறது எத்தனை பீட்ஸ் வேணாலும் லோட் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ லோட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை போடும்போது 2 பீட்ஸாக எடுத்து போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன். ஏன்னா லென்த்தாக போகும் வீடியோ. அதனால் ரொம்ப ஸ்லோவாக காட்டாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறேன். அதுக்கு நான் 8 ஸ்டாண்ட்ஸை ஊசியில் கோர்த்துருக்கேன். டபுளாக எடுத்து முடித்து போடும்போது 16 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஊசியை நம்ம ஃபிஷ் போன் போடுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஷேப்புக்கு எடுக்கணும். ஆனால் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறத கொஞ்சம் லாங்காக போட போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டிச்சை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் கீழே இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸும் இருக்குது பாருங்கள், அந்த ஷேப்புக்கே நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் கார்னரில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். இந்த நூலை நம்ம கீழே இறக்குறோம் பார்த்தீங்களா, அது கடைசியாக கீழே கிட்ட வர வரைக்கும் நீங்கள் கை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மெயினாக இது கொஞ்சம் சிக்கு அடிச்சிடும். அந்த சிக்கு விழாமல் நம்ம போட ட்ரை பண்ணணும். ஸோ இது ஆப்போசிட் 2 சைடும் மாற்றி மாற்றி போட போகிறேன். இந்த பெட்டல்ஸோட ஷேப்புக்கே நம்ம போடணும்.
இது ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அவுட்லைனுக்கு நம்ம டபுள் லைன் செயின் கூட கொடுக்கலாம், இல்லை அப்படியே விடுறதுனாலும் விடலாம். நம்மளோட யூசேஜை பொறுத்து தான் நம்ம செய்கிற டிசைன்ஸும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.